ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் முகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சில பேர் தான். ஜெனிதா, ஜெஃப்ரி, ஜான்சனை 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்ததோடு அதற்கு பிறகு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். கர்த்தர்களை அபரிதமான ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஐயா பாஸ்டர், பிரபு இவர்களெல்லாம் தெரியும். ஆனால் மற்றவர்களெல்லாம் இன்றைக்கு தான் முதல் முறையாக நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எனக்கு ஜெஃப்ரி அவர்கள் எப்போ பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தாரோ அதிலிருந்து பழக்கம். எங்கள் வீட்டில் ஒரு நபராகவே மாறிவிட்டார். ஹல்லேலூயா. என்னுடைய மனைவிக்கு ஒரு அருமையான தம்பியாய் கிடைத்து எங்களுடைய குடும்பத்தில் இப்போ நாங்கள் செய்கிற ஊழியத்துக்கு அவர் உறுதுணையாக இருக்கிறார், அவருடைய ஊழியத்துக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல வந்திருக்கிற அனைவரும் நாம் அனைவரும் ஒரு சாதாரண விசுவாசியாய் இருந்து போய்விடுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நல்லா கவனிங்க. ஏன்னா இது ஒரு தலைவர்கள் மீட்டிங்காக, லீடர்ஸ் மீட்டிங்காக தான் இது முதல் முறையாக ஆரம்பிக்கும் போது இது ஒரு லீடர்ஸ் கான்ஃபரன்ஸாக தான் ஆரம்பிக்க யோசித்தோம் இல்லையா? ஸோ வந்தவர்கள் அனைவருமே ஒரு லீடர்ஸ், வெறும் சபைக்கு விசுவாசியாக போயிடணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆல்ரெடி எல்லார்கிட்டையும் இருக்குது. நான் பார்த்த எல்லா சகோதரிகள்லேருந்து எல்லாருமே தே ஆர் இன் டு த லீடர்ஷிப் லெவல், நாட் இன் த ஆர்டினரி லெவல் இல்லையா? ஸோ அந்த லீடர்ஷிப்பில் பைபிளில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. தலைவர்கள்னால் எப்படி இருக்கணும், ஒரு லீடர்னால் எப்படி இருக்கணுங்கிற காரியம் உதாரணம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்லிடுறேன். இந்த சிமிங்கிற அந்த கேர்ள் ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க. அந்த பாட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேமஸ். அது என்னன்னா, மே மே மேன்னு கத்தும் ஆட்டுக்குட்டியை போல தான். என் பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாட்டை மாற்றி மே மேன்னு கத்தும் சங்கீதா குட்டிங்களோட தான் மாற்றிட்டு, அதை கொசு கடிக்க வந்தாலும் ஈ கடிக்க வந்தாலும் நான் காப்பாற்றிடுவேனா. இது ரொம்ப பாட்டு பாடி எனக்கு என்ன பாட்டு இதுன்னு எனக்கு தெரியாது. என்ன பாட்டு இது புதுசா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி சிமின்னு ஒரு அக்கா இந்த பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு. ஹல்லேலூயா. ஸோ பார்க்கும் பொழுது பெஸ்ட் லீடர் இந்த பைபிள் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஜீசஸ் விட்டுருங்க. மோசஸ். கரெக்ட்ல? ஏன்னா எத்தனை பேரை லீட் பண்ணார் அவரு? 6 லட்சம் பேர் தானா? 6 லட்சம் புருஷர்கள் இல்லையா? ஒரு வீட்டுக்கு ஒரு புருஷர்னு ஒரு கணக்கு வச்சா கூட அவன் பொண்டாட்டி பசங்க குறைஞ்சபட்சம் இங்கே இப்போவே வீட்டுக்கு 2 பசங்க இருக்கு. அப்போ அந்த காலத்தில் குறைந்தபட்சம் ஒரு 20 லட்சம் பேர் என்ன பண்ணுறாரு அவர் லீட் பண்ணிட்டு வரார். இன்னைக்கு கூட 20 லட்சம் பேர் இல்லாத நாடுகள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு மேலே 20 லட்சம் பாப்புலேஷனே இல்லை. அவ்வளோ பெரிய பாப்புலேஷனாக அவர் லீட் பண்ணிட்டு வரும்பொழுது அவருக்கு நிறைய காரியங்கள், அவர் தான் லீடர் இல்லையா? அவருக்கு பெஸ்ட் லீடர்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா பிரச்சனையும் அவருக்கு வருது. எல்லா பஞ்சாயத்தும் என்ன பண்ணுது? மோசைக்கிட்ட வருது. அவரு கூட அவர் மாமனார் ஒருத்தர் இருக்கார். அவர் மாமனார் நம்ம ஊருக்காரு கிடையாது. யூத இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் வேற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர், சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள். ஆனால் காலையில் பார்த்தா மோசைக்கிட்ட க்யூவில் நிற்குது லைனு. எதுக்குப்பா நிற்குது? ஏங்க சொத்து பிரச்சனைங்க, எங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டைங்க, மாமியார் மருமக பிரச்சனைங்க, லைனாக என்ன ஆகுது? க்யூ நிற்குது. அப்போ மோசையை பார்த்து இந்த மாமனார் யோசிக்கிறார். மாமனார் யோசிச்சுட்டு, மோசே நான் உனக்கு ஒரு ஐடியா தரட்டுமா அப்படின்னா, எல்லா பிரச்சனையும் நீ சால்வ் பண்ண தேவையில்லை. அப்போ என்ன பண்ணனா, ஒரு 100 பேருக்கு ஒரு ஹெட்டு வை, 1000 பேருக்கு ஒரு ஹெட்டு, அடுத்து 10,000 பேருக்கு ஒரு ஹெட்டு, அந்த மாதிரி ஆட்களை நியமிச்சிட்டியா அவர்கள் அந்த சின்ன பிரச்சனையெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? தீர்த்து கொள்ளுவாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருந்தால் அடுத்த லெவலில் தீர்த்துப்பாங்க. அதுக்கு மேலேயும் பெரிய பிரச்சனையாக இருந்தால் 3வது லெவலில் தீர்த்துப்பாங்க. அதுக்கும் மேலே அவங்களால தீர்க்க முடியலன்னா உன்கிட்ட வரட்டும். பாருங்கள், மோசே ஆண்டவரோடு நேரடியாய் பேசிக்கிற ஒரு ஆள். இவருக்கு அட்வைஸ் கொடுத்த ஆள் யார்?
வேற ஒரு மார்க்கத்தை சேர்ந்த ஒரு ஆசாரியன். அவன் அந்த மார்க்கத்தில் ஒரு ஆசாரியனா இருந்தவன் இல்ல. ஆனாலும் அவன் சொல்லி நான் என்னத்தை கேட்கறது அப்படிங்கிறவன் லீடரா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நல்ல ஐடியா, நல்ல காரியங்கள் எங்க இருந்து கிடைச்சாலும் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா. அப்போ மோசேவோட மாமனார் அவங்ககிட்ட சொன்னோன்னு அந்த ஐடியா கரெக்ட் அப்படின்னு பட்டது மோசேக்கு. பட்டும் பொழுது சொன்னார், என்ன சொன்னாருன்னா, இது சரி, நான் இந்த காரியத்தை உருவாக்குறேன். 10 பேருக்கு ஒரு லீடர், 100 பேருக்கு ஒரு லீடர், 1000 பேருக்கு ஒரு லீடர், அவன் பிரச்சனை என்ன பண்ணணும், பார்த்துக்கொள்ளணும். இந்த காரியம்தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் பயன்படுத்தப்பட்டு வருது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எப்பேற்பட்ட ஒரு சிஸ்டம், ஹைரார்கி சிஸ்டம் இல்லையா. கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். நேராக எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு சம்பளம் வரல, ஒரு நாள் லாஸ் ஆஃப் பே போயிடுச்சுன்னா நம்ம போய் எம்டி கிட்ட இல்லை சிஇஓ கிட்ட போய் பேச முடியுமா? பேச முடியாது. நமக்குன்னு இருக்கிற டீம் லீடர்கிட்ட பேசணும். அதுக்கு கொஞ்சம் பிரச்சனைனா மேனேஜர்கிட்ட பேசணும். அதுக்கு மேலே விபி லெவலில் பேசணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், எம்டி சிஇஓக்கு போகணும். இதுதான் அந்த லெவல் இல்லையா. அதே மாதிரி தெருவில் லைட் எரியலன்னு ஸ்ட்ரைட்டாக சிஎம் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது கவுன்சிலர் கிட்ட போகணும், எம்எல்ஏ கிட்ட. இதுதான் அந்த ஹைரார்கி சிஸ்டம் இல்லையா. ஒரு பெஸ்ட் லீடர் மோசஸ் இந்த சிஸ்டமை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரு, கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் மோசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு காரியம், நான் போன வாரம் பைபிள் ஸ்டடியில் எடுக்கும்போது சொன்னேன். பெசலேல் அப்படிங்கிற ஒரு ஆளை ஆண்டவர் சொல்கிறாரு, பெசலேல் இஸ் இன்டெலிஜென்ட், இஸ் டேலண்டட், ஹீஸ் அ கிராஃப்ட்மேன். இவர் ஒரு நீ தங்கத்தை கொடுத்தாலும் சரி, வெள்ளியை கொடுத்தாலும் சரி, வெண்கலத்தை கொடுத்தாலும் சரி, மரத்தை கொடுத்தாலும் சரி, ரத்தினத்தை கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் அதை வச்சு அழகான பொருளை பண்ணக்கூடியவன் பெசலேல். ஸோ நீ அவங்கிட்ட இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், கொடுத்துரு அப்படிங்கிறாரு. ஸோ மோசஸ் என்ன பண்ணுறாரு, நான் தானே தரிசனத்தை பார்த்தேன். ஆண்டவர் சீனாய் மலையில் ஆசரிப்பு கூடார தரிசனத்தை யாரு கொடுத்தது, மோசேக்கு தானே கொடுத்தாரு. நான் தான் பண்ணுவேன், எனக்கு தெரியும் அப்படின்ட்டு மோசே என்ன பண்ணலை, சொல்லலை. He accepted that Bezalel is a talented person. That's one of the main leadership quality. தலைவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பண்பு, மற்றவர்களுடைய தாளந்தை புரிந்து கொண்டு அவர்களை பயன்படுத்த வேண்டியது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஃபியூச்சரில் என்னவா பெரிய ஆளாக போகிறீங்களோ, எத்தனை சபைக்கு போதகராக போகிறீங்களோ, இல்லை எத்தனை மினிஸ்ட்ரிக்கு லீடராக போகிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் த குவாலிட்டி, மோசஸ் கிட்ட இருந்த அந்த குவாலிட்டி, அக்செப்ட் த ஐடியாஸ். யார்கிட்ட இருந்து வேணால் வரட்டும், சரியான ஐடியாவாக இருந்தால் என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ளணும். யூஸ் த டேலண்டட் பீப்புள். டேலண்ட் இருக்குது அப்படின்னா அந்த மகனையோ மகளையோ எந்த விதமான பாரபட்சமும் இன்றி அந்த தாளந்தை ஆண்டவருக்காக பயன்படுத்த வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் கீபோர்டு இருக்குது. நான் சொல்கிறேனே, நான் வாசித்த ட்ரம்ஸு அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ நீங்கள் போய் கச்சேரியில் வாசிங்கன்னா செம்மையாக இருக்குமே ப்ரோ, நீங்கள் போய் இந்த மியூசிக்கில் ஜாயின் பண்ணிக்கலாமே, எங்கேயோ போயிடலாம், சினிமாவில் போயிருக்கலாமே, இப்படி அப்படின்வாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் கொடுத்த டேலண்ட்டு ஆண்டவருக்காக மாத்திரம்தான் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. இந்த கரம் ஆண்டவர் கொடுத்தது, அந்த தாளந்து ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். அப்போ அந்த மாதிரி தாளந்துள்ளவர்களை பயன்படுத்த வேண்டியது நம்மை போன்ற தலைவர்களுடைய ஒரு காரியம். நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார், ஒரு தலைவராக ஆகிற ஒரு டேலண்ட்டை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. அது ஒரு கிருபைங்க, எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களையும் தலைவராக மாற்ற வேண்டும். த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் இஸ் டு, என்ன தெரியுமா, பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் இன்னொரு லீடரை கிரியேட் பண்ணுறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு லீடரை கிரியேட் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் லீடருக்கான குவாலிட்டி. எத்தனையோ கட்சிகள் சின்ன பின்னமாக ஆயிருக்கு. உங்களுக்கு உதாரணம் நல்லா தெரியும். ஏன்னா இன்னொரு தலைவரை உருவாக்காமல் செத்து போயிட்டாங்க. இன்னொரு தலைவர் என்ன பண்ணலை, உருவாக்கல. அதனால் கட்சியே என்ன ஆயிடுச்சு, சின்ன பின்னமாக ஆயிடுச்சு. அப்போ த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப், இன்னொருத்தனை லீடராக மாற்றணும். இன்னொரு மிகப்பெரிய ஒரு காரியம், நான் சீக்கிரமாக முடிச்சிடறேன், ரொம்ப நேரம் இல்லை, ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய தலைவர் தானியேல். ஏன் தானியேலை மிகப்பெரிய தலைவர் சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு அவர் அதிபதி தானியேல். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு இப்போ நம்ம இந்தியாவோட கண்ட்ரிக்கு மோடி, அமெரிக்காவுக்கு ட்ரம்ப், இப்படி இருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி 120 நாடுகளுக்கு ராஜா தரியு அப்படின்னா
அந்த தரியுக்கு கீழே இந்த 120 நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணவர் யாருன்னா தானியேல். அப்போ எவ்வளோ பெரிய லீடர்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு கண்ட்ரியோடைய தலைவருக்கே நீங்கள் அவ்வளோ பெரிய லீடர் நம்ம யோசிக்கும் பொழுது, தானியேல் 120 நாடுகளுக்கு தலைவனாக இருந்தவன். அவர் யோசிக்கும் பொழுது தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் அவர் வாசிக்கிறாரு, இந்த அடிமைத்தனம் எத்தனை நாள் செல்லும் அப்படிங்கிறப்போ 70 வருஷம் செல்லும் அப்படின்ற வார்த்தை அவருக்கு படிக்கிறார். எரேமியா புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு தெரியுமா? இது வரைக்கும் வேதத்தில் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எந்த கேரக்டர் எடுத்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் தவறுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். யோசேப்புன்னு எடுத்தால் கூட யோசேப்பு கோல் மூட்டி விட்டுருந்தாருங்க இல்லை? அவங்க அண்ணன் செய்கிற பாவத்தில் என்ன பண்ணிருந்தாரு? வந்து சொல்லிட்டு இருந்தார். தாவீதை குறித்து நமக்கு தெரியும், நிறைய பாவங்கள் பண்ணியிருக்காரு. மோசேவை குறித்து தெரியும், பேச சொன்னால் என்ன பண்ணார்? அடிச்சிட்டார். இப்படி இருக்கும். ஆனால் தானியேலை குறித்து சொல்லும் போது ஏதாவது ஒரு தவறு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? தானியேல் கிட்ட வேதத்தில் கண்டே பிடிக்க முடியாது தானியேல் கிட்ட. ஆனால் தானியேலுடைய ஜெபம் ஆஸ் அ லீடர் எப்படி அவர் ஜெபம் பண்ணாருன்னா, தானியேல் 9:5 நாங்கள் பாவம் செய்து, எப்படி சொன்னாரு? தானியேல் ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததுனால நீங்க இப்படி கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லல. இவர்கள் பாவம் செய்ததுனால கொண்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். பாருங்க, ஆஸ் அ லீடர் அவர் ஜனங்களோட அவரையும் என்ன பண்ணிட்டாரு? மிங்கிள் பண்ணிட்டாரு. அவர் செப்பரேட்டாக நீங்களாம் இப்போ நிறைய பேர் நிறைய பேர் மெசேஜ் கொடுக்கும்போது நீ பாவி, நீ இது ஆனால் நம்ம யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லும்பொழுது 3 விரல் என்ன பண்ணுது? நம்மளை காட்டுது. ஹல்லேலூயா. ஒரு தலைவர்களுக்குரிய, ஒரு லீடருக்குரிய மிக முக்கியமான ஒரு காரியம் தாழ்மை. அந்த தாழ்மை மற்றவர்களோடு, மக்களோடு மக்களாக, என்னைக்கு எந்த பொசிஷனில் போய் நீங்கள் நின்னாலும் அந்த ஜனத்தோட ஜனமாக இருக்கணும். ஏன்னா ஐ சீ அ விஷன். இந்த இடத்துல இருக்கிறவர்கள் மிகப்பெரிய ஊழியங்களை செய்ய போகிறார்கள். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஊழியங்களை செய்ய போகிறார்கள். அப்போ ஃப்யூச்சரில் வரும் பொழுது நீங்கள் இந்த மோசேவையும் தானியேலையும் மைண்டில் ஏற்றிக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தலைவர், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை நடத்திட்டு வர்றார் ஒருத்தர். கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு தலைவராக இருக்கிறார் ஒருத்தர். அவருடைய கேரக்டரை நீங்கள் உள்ள கொண்டு வரணும். எப்படி தானியேல் இருந்தார்? நாங்கள் பாவம் செய்து நாங்கள் அக்கிரமம் செய்தோம்ப்பா, எங்களை மன்னிங்கப்பா. அந்த மாதிரி ஒவ்வொரு லீடரும் இந்த மாதிரியான அந்த மோசேக்குரிய காரியங்கள், தானியேலுக்குரிய காரியங்கள். பவுல் சொல்றாரு, நீங்க எல்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுல, அந்த பாவியில மிகப்பெரிய பாவி நான். அதனால தான் அவரால் பெரிய லீடர் ஆக முடிஞ்சது. நீங்கள்லாம் பாவின்னு சொல்லிட்டு விட்டு இருந்தால் அவரால் என்ன இருக்க முடியாது? அவ்வளோ பெரிய தலைவராக இருக்க முடியாது. அந்த குணம், தாழ்மையான குணம், மற்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம், மற்றவர்களை பயன்படுத்தக்கூடிய குணம், இதெல்லாம் லீடர்ஸுக்கு வெரி 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 இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாரும் இந்த மோசேவை படிச்சுட்டு போயிட்டோம், தானியேலை படிச்சுட்டு போயிட்டோன்னு இருக்காமல் அவர்களுடைய தலைமை பண்புகள், ஏன்னா இது வரைக்கும் வாழ்ந்தது போதுங்க. சராசரி விசுவாசியாக ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு ஒரு விசுவாசியாக வாழ்ந்துட்டது போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் உங்களை ஒரே இடத்துல ஸ்டாக்னேட்டாக நிற்க விரும்பலை. எந்த இடத்துலையும் அப்படியே நின்றுட்டு இருக்க விரும்பலை. உங்கள் குழந்தைய ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க. போன வருஷம் என்னம்மா படித்தான்? 3வது. இந்த வருஷம் 3வது. அடுத்த வருஷம் 3வது. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்ல. 3க்கு அப்புறம் 4th போகணும், 4க்கு அப்புறம் 5th போகணும், +2 முடிச்சுட்டு காலேஜ் போகணும், காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் மட்டும் 20 வருஷம் முன்னாடி என்னங்க பண்ணீங்க? சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருந்தேங்க. இப்போ சர்ச்சுக்கு தாங்க போயிட்டு வரேன். அப்போது நெக்ஸ்ட் லீடர் ஆக வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு வந்தாச்சு எல்லாரும். அப்போ லீடர் ஆகும்பொழுது இந்த காரியங்களை உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.